அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாசி மாதம் மயான கொள்ளை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மயான கொள்ளை என்பது தமிழ்நாட்டில் வேலூர் மற்றும் விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான திருவிழாவாகும். குறிப்பாக அங்காள பரமேஸ்வரியாக அம்மன் கோவில் கொண்டிருக்கும் பல கோவில்களில் இந்த விழா சிறப்பாக வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை என்று கொண்டாடப்படுகிறது. இந்த மயான கொள்ளை திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். மாசி மாதத்தில் குலதெய்வம் கோவில்கள், கிராமத்து கோவில்களில் கிளறி எடுத்து சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் ஊர் மக்கள் ஒன்று கூடியும் நடைபெறும் உற்சவங்கள், விழாக்கள் பல இடங்கள் நடைபெறுவதுண்டு. மாசி மாதத்தில் மகா சிவராத்திரிக்கு பிறகு மிகவும் பிரபலமாக அனைவரும் தெரிந்து கொண்டோம் என்றால் அது மாசி கிளறி. அதுபோல தமிழகத்தில் வட மாவட்டங்களில் மிகவும் பிரபலமானது மயான கொள்ளை எனப்படும் உற்சவம். மயானத்தில் அம்மனின் உருவம் மண்ணால் செய்யப்பட்டிருக்கும். பக்தர்கள் காட்டேரி வேடமிட்டும் மண்டையோடு மாலைகள் அணிந்தும் ஆக்ரோஷமாக காணப்படும் ஒரு திருவிழாவாகும். மாசி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக பிரபலமான உற்சவங்களில் மயான கொள்ளையும் ஒன்று. ஆடி மாதம் அம்மனுக்கு கொண்டாடும் விழா போலவே உற்சாகமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் உற்சவம்தான் மயான கொள்ளை. தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் மாசி அமாவாசை என்று நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஆதிசக்தியின் சொரூபமாக விளங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ இவ்விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மயான கொள்ளை ஒவ்வொரு ஆண்டும் மாசி அமாவாசை என்று நடக்கும். மயான கொள்ளை என்றால் என்ன, இதன் மகத்துவம் என்ன என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மயான கொள்ளை நடப்பதற்கு பின்னால் சுவாரஸ்யமான புராண கதை ஒன்று இருக்கிறது. முன்னொரு காலத்தில் பரம்பொருள் பிரம்மா தனது ஐந்தாவது தலை காரணமாக அகந்தையுடன் திகழ்ந்தார். அவரின் ஆணவத்தை அடக்க நம்முடைய பரம்பொருள் பரமேஸ்வரன் கால பைரவர் உருவம் கொண்டு பிரம்மனின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்தார். இதனால் பரம்பொருள் சிவபெருமானுக்கு பிரம்மத்தி தோஷம் பற்றி கொண்டது. மேலும் பிரம்மன் அளித்த சாபத்தினால் வெட்டப்பட்ட அந்த மண்டையோடு, அதாவது கபாலம், சிவனின் கைகளிலேயே ஒட்டி கொண்டது. அதோடு அந்த கபாலத்தையே திருவோடாக ஏந்தி உணவு வாங்கி உண்ணும் நிலை சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. உலகிற்கே படியளிக்கும் நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் பசியினால் கடும் அவதி பெற்றார். யார் அளிக்கும் உணவால் அந்த கபாலம் நடைகிறதோ அப்போதுதான் சிவபெருமானின் சாபம் தீர்ந்து அந்த மண்டையோடு அவரது கையை விட்டு விலகும். அவரது பசிபிணியும் தீரும் என பிரம்மன் சாபம் அளிக்கிறார். யார் உணவளித்தும் சிவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபால மண்டையோடு நிரம்பவில்லை. அதே நாட்களில் தன் கணவரின் தலை வெட்டப்பட்டதை அறிந்த சரஸ்வதி தேவி கோபமடைந்து பார்வதி தேவிக்கு சாபமிட்டார். அதன் விளைவாக பார்வதி தேவி சிவனை பிரிந்து பூலோகம் வந்து காடு மேடெல்லாம் அலைந்து திருந்து இறுதியில் மேல்மலையனூரில் காட்டில் ஒரு பாம்பு புற்றில் வாழ்ந்து வந்தார். தனக்கு ஏற்பட்ட சாபம் தீர அங்கிருந்த மயானத்தில் பார்வதி தேவி சிவலிங்கம் செய்து சிவபூஜை செய்து வழிபட்டு வந்தார். அதன் பலனாக மாசி மாத அமாவாசை என்று பார்வதி தேவியின் சாபம் தீர்ந்தது. இதனை கொண்டாடும் விதமாக அங்காள பரமேஸ்வரியை குளிர்விக்கும் பலவிதமான பொருட்களால் பக்தர்கள் அபிஷேகம் செய்து அம்மனை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மலர்களால் அலங்கரித்து ஊஞ்சலிட்டு அம்மனை சாந்தப்படுத்துவார்கள். அம்மன் சாந்தமாகி மகிழ்ந்திருக்கும் அந்த வேளையில் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். பரம்பொருள் சரஸ்வதி தேவியின் சாபத்தால் பார்வதி தேவி காடு மேடுகள் எல்லாம் அலைந்து திரிந்ததை நினைவுபடுத்தும் விதமாக காளி வேடமிட்டு அழகு குத்தி பலரும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் பலரும் ஆடு, சேவல் போன்றவற்றை பலியிடுவதையும் வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மயான கொள்ளை திருவிழா மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இன்றளவும் விளங்குகிறது. குறிப்பாக மயான கொள்ளை திருவிழாவும் பிரசித்தி பெற்றதாகும். மேல்மலையனூர் மட்டுமின்றி
பல அம்மன் அதாவது பல அங்காளம்மன் கோவில்களிலும் நடக்கும் மயான கொள்ளை திருவிழா பற்றி அனைவரும் தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூரில் அமைந்துள்ள இந்த கோவிலானது மிகவும் புகழ்பெற்றதாகும். தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலில் ஒன்றாக இக்கோவில் கருதப்படுகிறது. எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ விதமான திருவிழாக்கள் நடத்தப்பட்டாலும் அவை வழக்கமான ஒன்றாகத்தான் உள்ளது. ஆனால் மேல்மலையனூர் அங்காளமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். முக்கியமாக அந்த சிவபெருமான் போல் பிரம்மா தேவருக்கும் 5 அதாவது முன்பு கூறியது போல 5 தலை இருந்துள்ளது. பிரம்மாவின் ஆணவத்தை அழிப்பதற்காகவே ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் சிவபெருமான். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மத்தி தோஷம் ஒட்டிக்கொண்டது. குறிப்பாக இந்த சிவபெருமான் உணவிற்காக அலைந்தபோது மேல்மலையனூர் வந்தபோது மகாலட்சுமி அறிவுரைப்படி உணவு சமைத்து அது 3 பகுதிகளாக பிரித்து சிவன் குயில் ஓடியிருந்த கபாலத்திற்கு அளித்தார். முதல் 2 பகுதிகளை சரியாக கொடுத்த பார்வதி தேவி 3ஆம் பகுதியை வேண்டுமென்றே தவறாக விட்டார். உணவின் சுவையில் மயங்கிய கபாலம் அந்த உணவை பிடிப்பதற்காக சிவபெருமான் கையிலிருந்து நீங்கியது. அந்த கபாலம் மீண்டும் சிவபெருமான் கையில் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க அந்த கபாலத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதித்தார் பார்வதி தேவி என தலபுராணம் கூறுகின்றன. அம்மனின் இந்த உக்கிரத்தை தணித்து சாந்தப்படுத்துவதற்காக மாசி மாதத்தில் தேர் திருவிழா, ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை இங்கு நடத்தப்படுகின்றன. மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு பிறகு வரும் அமாவாசையில் துவங்கி 13 தினங்கள் இந்த திருவிழா நடைபெறும். இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அழித்தல் தினத்தில் மயான கொள்ளை என்ற பெயரில் திருவிழா நடத்தப்படும். இந்த திருவிழாவின் போது அங்காள அம்மனிடம் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காய்கறிகள், பழங்கள், சில்லறை காசுகள், தானியங்கள் ஆகியவற்றை கொள்ளை விடுவார்கள், அதாவது சூறை விடுவார்கள். இந்த திருவிழா மேல்மலையனூரில் மயானத்தில் நடைபெறும். திருவிழா முடிந்ததும் மயானத்தில் இருந்து சாம்பலை எடுத்து சென்று ஒரு துணியில் முடிந்து வீட்டு வாசல் கட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என ஐதீகமாகும். குறிப்பாக சிவபெருமானின் பிரம்மத்தி தோஷத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியவர் என்பதனால் இந்த நாள் அங்காள் அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆண்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை மாபெரும் சிறப்பம்சமாக இந்த ஆண்டும் நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.